ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங்கா என்னன்னு தெரில. இன்னும் குட் ஆஃப்டர்நூன் ஆகல, குட் மார்னிங்கில் தான் இருக்குது. குட் மார்னிங். காற்று அடிச்சுட்டு இதை எடுக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம போட்டு விட்டுருவோம். பஞ்சர் போடணும் கண்டிப்பாக. மஷ்ரூம் பஞ்சருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பஞ்சரை தான் போடணும். அப்புறம் நான் ஞாபக மருதி கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சாவி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வச்சுருவேன் மறந்து சாவியை. வாய்ஸ் சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, வண்டி நம்பர் நோட் பண்ணி காரை திருட்டு போயிடுவாங்கன்றாங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆவியை வச்சுட்டு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த பிரேக்கிங் பேடில் வர மாதிரி, பிரேக்கிங் பேட் சீரியஸில் வர மாதிரி என்னாச்சு, சாவி இப்படி வண்டியிலே விட்டதுக்கப்புறம் அவசரமாக கிளம்பி போகலான்ட்டு போனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நண்பர் வந்திருக்காங்க, அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க குப்பை இருக்குது கொஞ்சம். ஆக்சுவலாக இது பிரித்து போடணும் குப்பை, அதுதான் விஷயம். பிளாஸ்டிக் குப்பைகள், அதுக்கப்புறம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த மாதிரி குப்பைகளை பிரித்து தான் கொடுக்கணும். சரி, மறுபடியும் குப்பை வந்திருக்கு. இது பிரித்த குப்பை, இது வந்து காய்கறி குப்பை. ஸோ குப்பையும் போட்டாச்சு. ஆக்சுவலாக விளாக் பண்ணுறவங்க அதெல்லாம் போடுவாங்க. ஃபஸ்ட் நாள் என்னன்னு தெரியாமல் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் வந்தால் இந்த வண்டியை கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டோம்னா யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கொஞ்சம் ஓரமாக விடணும். ஆமாம், இப்போ லஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அவருக்கு என்ன பிடிக்குமா? இல்ல, உங்களுக்கு என்ன தோணுது? பிடிச்சதுனால தானே தாலியை கட்டினாரு. வீட்டில் எப்போ பார்த்தாலும் சீரியல் தான் ஓடும் சொல்றீங்க. அப்போ அவருக்கு என்ன பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இது சும்மா அவருக்கு. சரி, இந்த மீனுக்கு கொஞ்சம் ஃபுட்டை போட்டு விட்டுருவோம். அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? இல்ல, உங்களுக்கு தெரியும்ல, அதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்கிறேன். ரஷீத், இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஒரே ஆள்னா அது நீ மட்டும் தான் தமிழ். போடுறியா? சரி, ஃபுட்டு போடு. இந்த ரெண்டு மீனுக்கு கொஞ்சம் போடு, அப்புறம் அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற மீனுக்கு கொஞ்சம் போடு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ரெண்டு மீன் இருக்குல்ல, இது வந்து
இந்த தொட்டி பெரிய தொட்டியில் இருக்கும். இது full-ஆ இப்படி சுத்திட்டு இருக்கும். இந்த குட்டி தொட்டியில் 2 மீன் இருக்கும். இதா? குட்டி மீன். எனக்கு தெரியல. இந்த குட்டி தொட்டிலையும் ஃபுட்டு தனியாக போனோம். கல்யாணம் இருக்கு. போக போக இந்த பெரிய மீன் குட்டி மீனை சாப்பிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் தனியாக வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தொட்டி. அப்புறம் செய்யணுமா? நான் படிக்கணும். டைம் இல்லை. லஞ்சு ரெடி ஆகிடுச்சுன்னா எடுத்துட்டு Thanks. கிளம்ப வேண்டியதுதான். லஞ்சு ரெடி ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்சம் தூரம் வேர்வை வருது வெளியே போனதுக்கு. சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நன்றி.